ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மியூலுக்கும் டாங்கிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியலனா வாங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், மியூலுங்கிறது ஒரு மேல் டாங்கிக்கும் ஃபீமேல் ஹார்ஸுக்கும் பிறந்த ஒரு குட்டி. இது டாங்கியை விட நல்லா பெருசாகவும் ஹைட்டாகவும் இருக்கும். இது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஒரு என்டியரன்ஸாகவும் இருக்கும். என்டியரன்ஸ்னால் அது எவ்வளோ இது பண்ணாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி. அது நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அது தாங்கும். அதுக்குன்னு கொடுமைலாம் படுத்தக்கூடாது. ஆனால் அதோட பாடி அந்த மாதிரி இருக்கும். இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டெரைலான ஒரு அனிமல். இதனால் அதுக்கு அடுத்தது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுவே மேல் டாங்கிக்கும் ஃபீமேல் ஹார்ஸுக்கும் பிறந்த ஒரு இதுங்கிறதுனால அடுத்தது அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அடுத்து டாங்கிங்கிறது ஆஃப்ரிக்கன் வைல்டு ஆஸோட அடுத்த தலைமுறையாக வந்தது. அதுதான் டாங்கி. இது மியூலை விட சின்னதாக தான் இருக்கும். இது அதோட இன்டெலிஜென்ஸ்க்கும் ஸ்டபர்னஸ்க்கும் தான் பேர் போனது. அப்படியே எவ்வளோ ஸ்டபர்னாக இருக்கும் தெரியுமா டாங்கி? இப்போ நீ ஒன்று செய்யினா அது செய்யக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக செய்யாது. நீங்கள் அதை எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக செய்யாது. இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அப்புறம் ஒரு கம்பேனியன் அனிமல், ஒரு பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க.